தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் கே.பி. அன்பழகன் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் 6வது முறையாக இரட்டை இலை சின்னத்தில் கே.பி. அன்பழகன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் திமுக ஆட்சியின் அவலங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து 600 கோடி ரூபாய் மதிப்பிலான நீர் மேலாண்மை திட்டத்தை திமுக அரசு முடக்கியதாகவும், அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கான உரிமைத் தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார். அந்த இரட்டை சின்னத்தை வெட்டிய தார்கள் என்று லேப்டாப் கொடுத்திருந்தாங்களா? அம்மா மறைஞ்ச பின்னால் எடப்பாடியார் 4 வருஷம் கொடுத்தாரா? இந்த 5 வருஷத்துல லேப்டாப் யாருன்னா வாங்கினீங்களா? யாரும் வாங்கல. ஆனா இந்த வருஷம் கொடுக்கறாங்க. யாருக்கு கொடுக்கறாங்க? காலேஜ்ல படிச்சு முடிச்சிட்டு வெளியே வர்றவங்களுக்கு கொடுக்கறாங்க. நாம கொடுத்தது +2ல, அவங்க கொடுக்கறது காலேஜ்ல. அதுவும் 5 வருஷமா கொடுக்காம கடைசி வருஷம் இப்ப கொடுக்கறாங்க. என்ன காரணம்? ஓட்டு வாங்கறதுக்கு. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு 3 லட்சம் ஸ்கூட்டி 25,000 ரூபாய் மானியத்தை கொடுத்தாங்க. 3 லட்சம், 1-2 இல்ல, 3 லட்சம் பேருக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுத்தாங்க. அது இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இப்படி பல்வேறு திட்டங்கள் எல்லாம், மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நிறுத்திவிட்டு இன்றைக்கு பல்வேறு வகையிலே அத்தனையுமே இன்றைக்கு வரி சுமையும் மக்கள் மீது ஏற்றிவிட்டு 5 லட்சம் கோடி கடனையும் பெற்று நம்ம கடன் சுமையும் ஏற்றிவிட்டு ஒரு சிறந்த ஆட்சியை செய்கிறேன் என்று கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.